தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சங்கீதம் 32:9 கொஞ்சம் வாசிங்களேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். என்ன சொல்றாருங்க? குதிரை அவசரப்படக்கூடியது, ஆகவே நீ அவசரப்படாத. அல்லது கழுதை போல ரொம்ப மோசமாக பின்தங்கியும் இருக்காத அப்படின்னு சொல்றாரு. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அவசரமும் படக்கூடாது, கர்த்தர் சொன்ன பிறகும் காலதாமதம் பண்ணக்கூடாது. இதுவும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஒரு காளான் இருக்கு பாருங்க, காளான், அது குறித்து சொல்லுவாங்க. நேற்று பெய்த மழையிலே இன்று முளைச்ச காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரே ராத்திரியில் முளைக்கும் காளான், என்ன பிரயோஜனங்க? ஆனால் கேதுரு மரத்தை பாருங்கள். கேதுரு மரம் அது முளைத்து பல வருடங்களாகுது, வளர்ந்து அது பெரிய மரமாகுது. அதுதான் பிரயோஜனப்படுது. சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டுவதற்கு கேதுரு மரத்தை தேவதாரு விருட்சங்களை பயன்படுத்தினார். இப்போ ஆலயத்தை கட்டுவதற்கு பிரயோஜனப்படுகிற ஒரு மரம் இல்லையா, மரங்களின் அரசன் அப்படின்னு இஸ்ரவேல் தேசம் சொல்லுவாங்க. அப்போ அது வளர்வுக்கு அவ்வளோ நீண்ட காலம் அந்த அளவுக்கு பயன்படுதுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கை. அவசரப்படாமல் ஒரு காளான் போல இல்லாமல் பொறுமையாக காத்திருந்து ஒரு கேதுரு மரத்தை போல இருங்கள். கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரமாக மாற்றுவாருங்க. தேவ திட்டம் நிறைவேறும். அப்படின்னா இந்த காத்திருக்கிறது எவ்வளோ முக்கியம். ஆக காத்திருந்தால் கர்த்தர் நல்லவர் என்பதை விளங்க பண்ணுவார். யோவான் 11:9. இயேசு பிரதித்திரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடரமாட்டான். அப்படின்னா பொறுமையா காத்திருந்ததுக்கு அப்படி சொல்றாருங்க. அவர் காலங்களின் அடிப்படையில் காத்திருந்து செயல்பட்ட தெய்வம் நமது ஆண்டவர். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே தான் ஆண்டோடைய காரியம் ஜெயமா இருந்ததுங்க. ஆண்டவர் காரியம் ஜெயமா இருக்கு. என்ன காரணம்? காலங்களின் அடிப்படையில் காத்திருந்த அந்த காலம் வருகிற வரை இயேசு பொறுமையா இருந்தாருங்க, அவசரமே படலைங்க. ஆகவே இது கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பொறுமையா இருங்கள். கால தாமதம் நல்லதுங்கிறது மனசில் வைத்து கர்த்தங்களோடு பேச விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாமதமாகவும் இருக்கலாம், ஆனால் தடை செய்ய மாட்டார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தாமதமாகிறதா காரியங்கள் நடப்பதற்கு, ஜெபம் கேட்கப்படுவதற்கு, உங்கள் விசுவாசம் கனம் பண்ணுவதற்கு தாமதமா? பயப்படாதீங்க, தாமதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் தடை செய்ய மாட்டார். ஏற்ற காரியத்தில் நடக்கும். பொறுமையாய் காத்திருங்கள், காத்திருந்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.